ஒரு கிராமத்தில் குமார் என்ற மனிதர் இருந்தார். அவர் ஒரு மிகவும் தனிமையாக வாழ்ந்தவர். யாருடனும் அதிகம் பேசி பழகாமல் தன்னுடைய வேலைகளைச் செய்து கொண்டு நேரத்தை கழிப்பார். குமாருக்கு எதையோ மிச்சம் வைத்திருப்பது பிடிக்கும். இதனால் அவர் வீட்டில் எப்போதும் மிகுந்த உணவுப் பொருட்கள் இருக்கும். ஒருநாள் குமாரின் வீட்டில் ஒரு பூனை வந்தது. அது குமாரின் வீட்டின் அருகில் சுற்றி சுற்றி திரிந்தது. குமார் அப்படியே அதை கண்டுபிடித்தார். ஆனால் அதிக கவனத்துடன் பார்த்திருக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் அந்த பூனை அடிக்கடி குமாரின் வீட்டிற்கு வந்து கொண்டு இங்கே அங்கே தன்னை சுற்றி திரிய ஆரம்பித்தது. முதலில் குமார் பூனைக்கு போதிய கவனம் தரவில்லை. ஆனால் ஒரு நாள் அவரின் கிச்சனில் பால் பொங்கியதை அந்த பூனை குடிக்கத் தொடங்கியது. குமாருக்கு முதலில் ரோஷம் வந்தது. இந்த பூனை என் வீட்டில் இருந்து போகணும் என்று சினம் கொண்டார். ஆனால் பூனை தொடர்ந்து வந்தது. பசித்து போகும் போது சற்று உணவு கேட்டு மியாவ் என்று அழைக்கும். நாளடைவில் குமாருக்கு பூனை மீது பாசம் வர ஆரம்பித்தது. பூனைக்கு தினமும் பால் ஊற்றத் தொடங்கினார். அதனால் அது வீட்டில் திரிந்து எலிகளை விரட்டத் துவங்கியது. குமாருக்கு இப்போது பூனை நண்பனாகிவிட்டது. ஒருநாள் குமாரின் வீட்டில் பெரிய எலி தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. எலிகள் உணவுப் பொருட்களை கவர்ந்து செல்லும். ஆனால் அந்த எலியை தடுத்து நிறுத்த பூனை மட்டும் இருந்தது. பூனை தனது வேகமான உடல் இயக்கத்தால் எலியை பிடித்து விரட்டியது. அந்த நாளில் இருந்து குமாரும் பூனையும் நண்பர்களாகி ஒற்றுமையாக வாழத் தொடங்கினார்கள். குமார் தனிமையான வாழ்க்கையை வெறுத்துவிட்டார். பூனையின் அன்பும் அதன் உதவியும் குமாரின் வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சியானதாக்கியது.